அண்மைச் செய்தி. இஸ்ரேல் ஈரான் இடையே மூன்றாவது நாளாக தாக்குதல் தொடர்ந்து வரும் நிலையில் இஸ்ரேல் மீது லெபனான் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இரு நாடுகளும் மாறி மாறி ஏவுகணைகள், ட்ரோன்களை வீசி தாக்குதலில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் அன்வர். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இஸ்ரேல் ஈரான் இடையே மூன்றாவது நாளாக இந்த தாக்குதல் தொடர்ந்து வரும் நிலையில் தற்பொழுது இஸ்ரேல் மீது லெபனான் தாக்குதல் நடத்தியுள்ளது. குறிப்பாக இரு நாடுகளும் மாறி மாறி ஏவுகணைகள், ட்ரோன்களை வீசி தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ஈரானை தொடர்ந்து மூன்றாவது நாளாக லெபனானின் ஹெஸ்புல்லா அமைப்பினரும் இஸ்ரேல் மீது தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை வீசி ஹெஸ்புல்லா அமைப்பினர் தாக்குதல் நடத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக நேற்றைய தினம் ஈரானின் உச்சபட்ச தலைவரான கமேனி கொல்லப்பட்டதற்கு பதிலடியாக இந்த தாக்குதல் இருக்கும் எனவும் லெபனானின் ஹெஸ்புல்லா அமைப்பு அறிவித்துள்ளது. குறிப்பாக தொடர்ந்து அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக அமெரிக்கா ஈரான் இடையே பதற்றம் நிலவி வரும் சூழலில் இஸ்ரேல் நேற்று முன்தினம் அதிரடி ஏவுகணைகளை தொடர்ந்து ஈரானின் தலைநகரில் தெஹ்ரானில் தாக்குதல் நடத்தியது. அந்த வகையில் தொடர்ந்து மூன்றாவது நாளாக தற்போது லெபனான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. குறிப்பாக இஸ்ரேல் நேரடியாக ஈரான் நேரடியாக இஸ்ரேல் அமெரிக்காவை தாக்காமல் அந்த மத்திய கிழக்கு நாடுகளில் அமெரிக்காவின் படைகளான, அதாவது விமானப்படை, தரைப்படை போன்ற முக்கிய படைத்தளங்களை தாக்கி வருகிறது. அந்த வகையில் மத்திய கிழக்கு நாடுகளில் இந்த பதற்றமானது நிலவி வரும் நிலையில் தொடர்ந்து மூன்றாவது நாளாக ஈரான் மற்றும் ஈரானுக்கு துணையாக லெபனான் களத்தில் இறங்கி தற்போது லெபனானின் ஹெஸ்புல்லா அமைப்பினர் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். குறிப்பாக இரு நாடுகளும் மாறி மாறி ஏவுகணைகள், ட்ரோன்களை வீசி தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் இஸ்ரேல் தரப்பிலிருந்து அந்த ஹெஸ்புல்லா அமைப்பினர் ஏவிய ஏவுகணைகள் இடமறித்து அழிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக லெபனானின் ஹெஸ்புல்லா அமைப்பினர்களுக்கு தக்க பதிலடி அளிக்கப்படும் எனவும் இஸ்ரேல் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் தொடர்ந்து மூன்றாவது நிறைவு வரும் நிலையில் ஈரான் மட்டுமின்றி மத்திய கிழக்கு நாடுகளான துபாய், குவைத் உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளிலும் இந்த தாக்குதலானது ஈடுபட்டு வருகிறது. அந்த வகையில் இஸ்ரேல் ஈரான் இடையேயான மூன்றாவது நாளான இந்த தாக்குதலானது தொடர்ந்து ஈரானுக்கு ஆதரவாக லெபனானின் ஹெஸ்புல்லா அமைப்பினர் தற்பொழுது இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி அன்பர்.